இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையா இருந்து செயல்படுவது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்தது பாருங்க, குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3ஆம் இடத்துலதான் குரு இருக்கார். குரு ஏகதேசமும் உங்களுக்கு நல்ல நிலையில தான் இருக்காரு. ஏழரை சனியாக இருந்தாலும் கூட கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கணும். முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று, எந்த சுற்றாக இருந்தாலும் ஏழரை சனி கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் ஆரோக்கிய கேடு கொடுத்தே ஆகும். 2வது சுற்றுக்கு மட்டும் கொஞ்சம் பண வரவையும் கொடுக்கும், அதே போல ஆரோக்கியத்தையும் 2 ஈக்குவலா கொடுக்குமே தவிர முதல் சுற்று 3வது சுற்றாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப 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 ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். இருப்பினும் 3ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் 3ஆம் இடங்கள் கைப்பகுதி அப்படின்னு நம்ம சொல்றதுனால குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பணம், இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடம் குரு, அந்த இடத்தில் குரு இருக்கும் பொழுது கையில காசு பணத்தை புழங்கிக் கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு வழியில காசு பணத்தை புழக்கத்தை கொடுத்துரும். ஒரு பக்கம் இழந்தாலும் ஒரு பக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இது முதல்லயே நம்ம சொல்லதுதான். சனி உங்களுக்கு ஏழரை சனியாக வரும்போது எதை செய்தாலும் யோசிச்சு செய்யுங்க. அப்போ உங்களுடைய ராசி அதிபதி கேதுவோட சேரும்போது பல முறை யோசிச்சு செய்யுங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பண்ணுங்க. ராகுகேதை பொறுத்த வரைக்கும் 11ல ராகு இருக்கிற வரைக்கும் இந்த வருடம் முழுவதும் 1.5 வருஷத்துக்கு ஏழரை சனி இருந்தாலும் ஏதோ பணப்புழக்கத்தை கொடுத்து விடுவார். இருப்பினும் கொஞ்சம் குடும்ப ஒற்றுமையில மட்டும் கை வைப்பார். ஏன்னா